திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் உள்ள இலங்கை அகதிகள் முகாமில் ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அரசு வழங்கிய தொகுப்பு வீடுகள் ஒதுக்காதது சம்பந்தமாக ஏற்பட்ட தகராறில் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கிறார். சம்பவத்தின் பின்னணி என்ன? இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் தொகுப்பு வீடு ஒதுக்கியதில் ஏற்பட்ட முன்விரோதத்தில் முகாமின் நிர்வாகத் தலைவரை அடித்து கொலை செய்துள்ளது ஒரு கும்பல். கொலை செய்த 4 பேரின் வீடுகளை அடித்து உடைத்து தீ வைத்த முகாம்வாசிகள் சாலை மறியலும் செய்துள்ளனர். நடந்தது என்ன? திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே உள்ள பெத்திக்குப்பத்தில் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம் உள்ளது. இந்த முகாமின் நிர்வாகத் தலைவராக இருப்பவர் இலங்கை தமிழரான சிவகுமார். மறுவாழ்வு முகாமில் அரசு சார்பில் தொகுப்பு வீடுகளும் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளன. முகாமில் வசிப்பவர்களில் யார் யாருக்கு வீடுகள் ஒதுக்குவது என்பதில் நிர்வாகத் தலைவர் சிவகுமாருக்கும் முகாமில் வசிக்கும் சிலருக்கும் இடையே ஏற்கனவே தகராறு இருந்து வந்தது. இதில் ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக சனிக்கிழமை அன்று இரவு அங்குள்ள அம்மன் கோவில் அருகே நடந்து சென்ற சிவகுமாரை சிலர் இரும்பு கம்பியால் அடித்து கொலை செய்துள்ளனர். இரத்த வெள்ளத்தில் உயிரிழந்து கிடந்தவரின் உடலை கும்மிடிப்பூண்டி போலீசார் மீட்டு பொன்னேரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். போலீசார் நடத்திய விசாரணையில் முகாமில் வசிக்கும் சிலர் கும்பலாக சேர்ந்து திட்டம் போட்டு அவரை கொலை செய்தது தெரிய வந்தது. கொலையில் தொடர்புடைய செல்வா, மகேந்திரன், தீபக், ஆகாஷ், பிரசன்னா, புஷ்பா, நிஷா ஆகிய 6 பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் சிவகுமாரின் உறவினர்கள் மற்றும் முகாம்வாசிகள் ஆத்திரமடைந்து சிவகுமாரை கொலை செய்த நபர்களின் வீட்டை அடித்து உடைத்து சூறையாடி தீ வைத்து கொளுத்தினர். இதனால் அந்த பகுதி கலவர பூமியாக மாறியது. கொலையை கண்டித்து இலங்கை தமிழர்கள் கும்மிடிப்பூண்டி வட்டாட்சியர் அலுவலகம் அருகே சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் மறியலில் ஈடுபட்டவர்களை கலைக்க முற்பட்ட போது இரு தரப்புக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. மறியலில் ஈடுபட்டவர்கள் அங்கிருந்த வாகனத்தை கல்வீசி தாக்கியதால் மேலும் பரபரப்பு ஏற்பட்டது. மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விவேகானந்தா சுக்லா தலைமையிலான போலீசார் மறியலில் ஈடுபட்டவர்களை கலைத்து விரட்டியடித்தனர். தொடர்ந்து மறியலில் ஈடுபட முயன்றவர்களை போலீசார் கைது செய்து போலீஸ் வாகனங்களில் ஏற்றி அழைத்து சென்றனர். கைது செய்வதை கண்டித்து மறியலில் ஈடுபட்ட பெண்கள் போலீஸ் வாகனம் முன்பு படுத்து போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கும்மிடிப்பூண்டி இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் பதற்றமான சூழல் இருப்பதால் அங்கு 100க்கும் மேற்பட்ட போலீசார் அணிவகுப்பு நடத்தி தொடர்ந்து பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர். கொலை செய்யப்பட்ட சிவகுமாருக்கு மனைவி மற்றும் 2 மகள்கள், 1 மகன் என 3 பிள்ளைகள் இருப்பது குறிப்பிடத்தக்கது. வீடுகள் ஒதுக்குவதில் ஏற்பட்ட பிரச்சனையில் முகாமின் தலைவரையே அடித்து கொலை செய்திருப்பது அனைவரையும் அதிர்ச்சியடைய வைத்துள்ளது.